ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் ஆன்லைன் மூலமாக கேம் விளையாடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தமிழக அரசு அதிரடியாக ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே இனிமேல் ஆன்லைன் மூலமாக கேமில் விளையாட முடியாது, அதுக்கான அரசாணையை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமான புதிய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு சார்பில் 7/2/2025 அன்னைக்கு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஹோம் டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி இருக்காங்க பாருங்க, அவங்க பார்த்தா இந்த அப்ரூவல் ஆர்டர் வழங்கியிருக்காங்க. ஸோ என்னமான ஆர்டர் புதுசாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஷார்ட் டைட்டில் மற்றும் கமெண்ட்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் ரெகுலேஷன் மே பி கால்டு த தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ரெகுலேஷன் பேர் என்னென்னா தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ரெகுலேஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. யாருக்குன்னா ரியல் மணி கேம், அதாவது நீங்கள் மணி வச்சு கேம் விளையாடுறீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திஸ் ரெகுலேஷன் ஷெல் அப்ளை டு த ஆன்லைன் ரியல் மணி கேம்ஸ் ஒன்லி. ஸோ ஆன்லைன் மூலமாக ரியலாக நீங்கள் டெபாசிட் பண்ணி கேம்லாம் விளையாடுறீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. In this regulation, unless the context otherwise require, online real money game means an online game where a user make a deposit in cash or kind with the expectation of winning on the deposit சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கை காசு, அதாவது நீங்கள் உங்களுடைய டெபாசிட், நீங்கள் ஓனாக இருக்க மணியை நீங்கள் போட்டு ஒரு கேம் விளையாடி வின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்புக்கு, வெப்சைட்டுக்கு தான், அந்த மாதிரி கேமுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரெகுலேஷன், புதிய ரெகுலேஷன் என்னமான வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, all minors under the age of 18 years shall be prohibited from playing online real money game. அதாவது 18 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க ஆன்லைன் மூலமாக இந்த மாதிரி மணி வச்சு விளையாடுற ஆன்லைன் கேம்ஸை விளையாட தடை விதிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் காசு வச்சு எந்த கேமையும் விளையாட முடியாது. நீங்கள் ஏதாச்சும் ரம்மியாக இருக்கட்டும், எந்த ஒரு கேமாக இருந்தாலும் சரி, காசு வச்சு விளையாடுறீங்க அப்படின்னா உங்களால் விளையாட முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் இந்த கேம் விளையாட முடியும். ஓகே, அவங்களுக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் அந்தமான கேம்ஸ்லாம் விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, know your customer verification shall be mandatory for creation of account itself to play online game. அதாவது நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு KYC கண்டிப்பாக கட்டாயம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ KYC நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த கேம் ஆட முடியும். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, KYC verification shall be mandatory for the initial login with Aadhaar to be authenticated by second layer verification of one time password அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு KYC பார்த்தா வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வெரிஃபிகேஷனாக ஆதாருக்கு வர OTP கம்பல்சரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னா, ஆன்லைன் கேம் ப்ரொவைடர் ஷெல் என்ஷூர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் KYC வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அதாவது ஆன்லைன் மூலமாக கேம்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ஆன்லைன் கேம் வெப்சைட்டாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், அவங்க கண்டிப்பாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு KYC இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு KYC நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்றத அவங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, ஆன்லைன் கேம் ப்ரொவைடர் ஷெல் டிஸ்பிளே பாப்அப் கேஷன் மெசேஜ் வென் எ பிளேயர் பிளேஸ் கண்டினியூஸ்லி ஃபார் மோர் தென் 1 hour. சச் கேஷன் பாப்அப் மெசேஜ் ஷுட் அப்பியர் அட் ஆன் இன்டர்வல் ஃபார் எவ்ரி 30 minutes இண்டிகேட்டிங் ஹவு லாங் தே ஹவ் பீன் பிளேயிங். இப்போ ஒரு நபர் தொடர்ந்து கேம் விளையாட்டே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு மேலாகும் அந்த கேம் விளையாடுறா, அவருக்கு நீங்கள் பாப்பப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்டர்வல் அப்போ எவ்ரி 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இண்டிகேட் பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப நேரம் விளையாடிட்டு வரீங்கன்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுங்க அப்படின்றத அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆறாவது பாயிண்ட் என்ன, all online game provider shall necessarily provide facility to fix daily, weekly and monthly monetary limit for each player. Whenever money is deposited, a pop-up message indicating their monetary limit fixed and amount spent so far should be displayed reasonable letter. அதாவது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் டெபாசிட் பண்ணணும் அப்படின்ன மாதிரி நீங்கள் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளேயருக்குமே எவ்வளோ மணி டெபாசிட் பண்ணணும் அது மாதிரி ஒரு லிமிட் வச்சுருங்க. அந்த லிமிட்டை தாண்டியும் அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பேன். உங்களுக்கான லிமிட் பார்த்தா நீங்கள் அதிகமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காஷன் மெசேஜ் அனுப்புங்க. அதன் மூலமாக அவங்க புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் நோட் பண்ணியிருக்காங்க. அதை ஸோ டெய்லி, வீக்லி மற்றும் மந்த்லியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரேட்டு அப்படின்றத அவங்களுக்கு அந்த ஆப் வெப்சைட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்கள பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது பாயிண்ட் என்ன, caution message shall be displayed continuously in the login page of these real money game site apps on the addictive nature of this game
வித் ஓடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கேம் இஸ் அடிக்டிவ் இன் நேச்சர் அப்படின்ற வேர்டை வந்து பார்த்தா எல்லா வெப்சைட்லேயும் சரி, எல்லா கேம் சைட்லேயும் சரி, ஆப்லேயும் சரி, கண்டினியூவாக நீங்கள் டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருங்க, லாகின் பண்ண சொல்ல டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தான் டிஸ்பிளே பண்ணாலும் விளையாடுறவங்க கண்டிப்பாக விளையாட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களா திருதுனா தான் உண்டு. அடுத்த கட்டமாக 8வது பாயிண்ட் என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன், blank cover shall be implemented for the real money games from 12 midnight to 5 p.m. based on the Indian standard. No login for the game shall be allowed during this restriction hour. அதாவது நைட்டு 12 மணிலேருந்து காலைல 5 மணி வரைக்கும் லாகின் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் வைங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் படி நைட்டு 12 மணிலேருந்து காலைல 5 மணி வரைக்கும் லாகின் பண்ண முடியாத மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அந்த டைம் லாகின் பண்ணி அவங்க கேம் விளையாடக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு 8 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது யார் யாருக்குன்னா, நீங்கள் காசு வச்சு விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூல்ஸை வந்து தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக கேம் அடிக்ட் ஆகி நிறையா பணத்தை செலவழிந்து ஏமாற்றி சூதாட்டெலாம் பண்ணி நிறைய பேர் கடன் வாங்கி அது மாதிரி தற்கொலைகளும் நிறையா அதிகரிக்கிறது. அதன் காரணமாக இப்போதைக்கு இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு நல்ல முடிவு அப்படின்றத மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்தா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நிறையா அடிக்ட் ஆகி கேம் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சுதாரிச்சுக்கிட்டு ஸோ அடிக்கடி பணத்தை வந்து செலவழித்து உங்களுடைய பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து பார்த்தா ஓரளவுக்கு கண் துடைப்பு மாதிரி தான் ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து விட்டு கொடுப்பாங்க. போக போக எல்லா பணத்தையுமே நீங்கள் லாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சுதாரிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ப்ளே பண்ண பாருங்கள். ஃபுல் அமௌண்ட்டை கட்டி வேஸ்ட்டாக வந்து பார்த்தா லாஸ் ஆகிடாதீங்க. இதான் உங்களுக்கான அரசாணை. ஸோ தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷனாக 18 வயசு கீழே இருக்கவங்க ஆன்லைன் அமௌண்ட் வச்சு கேம் விளையாடக்கூடாது. அதேமாரி இதுக்கப்புறம் நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் மற்றும் கேவிசி வெரிஃபிகேஷன் கட்டாயமாக்குறாங்க. 12 மணிலேருந்து காலைல 5 மணி வரைக்கும் உங்களால் வந்து கேம் விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் எவ்வளோ நேரம் விளையாடுறாங்க அப்படின்றதுக்கான எச்சரிக்கை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதாங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த அரசாணையில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் 18 வயசு கீழே இருக்கவங்க கேம் விளையாடும் வழி பேரண்ட்ஸ் நீங்கள் தான் அவங்கள வந்து பார்த்து மேலே நிறைய பேர் இப்போ வந்து அடிக்ட் ஆகிறாங்க கேம்ஸுக்கு எல்லாமே. முக்கியமாக எடுத்துக்க போனால் ஃப்ரீ ஃபயர் அந்த கேமில் நிறைய பேர் அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஆகி நீங்கள் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்தமாரி கேம் விளையாடுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் என்ன பரவாயில்ல, பட் அதே வந்து பார்த்தா தொடர்ந்து விளையாட்டே இருக்காங்க நிறைய பேர். ஸோ பார்த்து எல்லாருக்குமே வந்து பார்த்தா இந்தமாரி ஏதாச்சும் சொல்லி ஸோ ஸ்டாப் பண்ண பாருங்கள். இதுதான் தமிழக அரசு உங்களுக்கு வெளியிட்டிருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.